தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே ஏகப்பட்ட இடங்களில், குறிப்பாக கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று பரவலாகவே கனமழை வெயில் துவங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து காலை ஒரு 10 மணிக்கு மேலே டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் நாம் அறிவித்தபடியே கனமழை பதிவாகியிருக்கிறது. அதே போல் கடலோர மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரி, கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை சில இடங்களில் கனமழை பதிவானது. அதே போல் டெல்டா மாவட்டங்களும் கூட சில இடங்களில் கனமழை பதிவானது. தென் மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில், அதாவது நேற்று வந்து பரவலான ஒரு மழை அப்படிங்கிறது இல்லை, சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்துருக்கு. அதே போல் வட உள் மாவட்டங்களில் நேற்று அறிவித்தபடியே சில இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கிறது. இனிமேல் யாரும் கவலைப்படக்கூடாது. இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு வருகிறது கனமழை, வருகிறது மிக கனமழை. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை உறுதியாக தெரிகிறது. சரிங்களா? யாரும் கவலைப்படக்கூடாது. வட மாவட்டங்கள் முழுவதும், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும், தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழையும், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மற்றும் பல்வேறு இடங்களில் அதிக சூறாவளி காற்றுடன் மிக கனமழை கூட பதிவாகலாம். சரிங்களா? வரக்கூடிய வாரங்களில், குறிப்பாக மே முதல் வாரம் அதிகமான ஒரு மழை பெய்ய போது நம்ம தமிழகத்தில் சிறப்பான மழை வந்து கொண்டிருக்கிறது. யாரும் கவலைப்படக்கூடாது. மழை அதிகமாகவே இருக்குது. அதே போல் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, சார் தருமபுரி பக்கம் மழை வர மாட்டேங்குது, கோயம்புத்தூர் பக்கம் மழை வர மாதிரி இருக்கான, மழை ஒரு சொட்டு கூட பெய்ய மாட்டேங்குது, திருப்பூர் பக்கம் மழையே காணும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லா இடங்களுக்கும், குறிப்பாக கோயம்புத்தூருக்கெல்லாம் மிக கனமழை பெய்ய போதுங்க. கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல் ஈரோடு, சேலம், இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு வருகிறது மிக கனமழை. எல்லாருமே தயாராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மழை எதிர்கொள்ள தயாராக இருங்க. கண்டிப்பாக அதிதீவிரமான மழையெல்லாம் இருக்குது. மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும், சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம். வரக்கூடிய வாரங்களில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகுதுங்க. அதாவது வடமேற்கு, வட இந்தியாவிலிருந்து வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகுது. அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்க போகுது. சரிங்களா? வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வந்தாலே நம்ம சொல்லியிருக்கோம், வடமேற்கிலிருந்து ஒரு வெப்பக்காற்று வந்துச்சுன்னா இந்த கிழக்கு திசை காற்று மற்றும் கடல் காற்று, ஈரப்பதம் மிகுந்த காற்று, அதை வந்து உள்ளே நுழைஞ்சி அந்த சிறிய மலை மேகத்தை மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலவே இப்போ நடக்க போகுது. வரக்கூடிய இந்த மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா, மே 1 முதல் மே மாதம் ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பரவலாக கனமழையும், பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய போகுது. எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் மற்றும் வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்கள், பெரும்பாலும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமான சூறாவளி காற்று, அதிகமான இடிமின்னல், அதிகமான ஒரு மழை பொழிவும் கொடுக்க போகுது வடமேற்கு வெப்பக்காற்று. எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் வந்து நடுவில் ஒரு வீடியோ வந்து இணைச்சிருப்பேன். ஸோ அது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து மழை உருவாகும் போது அந்த நம்பர் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்தாங்க. அந்த மழை உருவான அந்த அற்புதமான காட்சியும், அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம அறிவித்து தான் மழை உருவான பிறகு அந்த மழையோட தீவிரத்தை பாருங்கள். நம்ம சொன்னதான், அதாவது மழை உருவாகும் போது காற்றடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் மழை நெருங்கும் போதும் காற்றடிக்கக்கூடாது. ஒருவேளை மழை நெருங்கும் போதும் மழை உருவாகும் போதும் காற்றடித்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மழை வராது. மழை வருவதற்கு முன்னாடி கண்டிப்பாக காற்று அடிக்கக்கூடாது. முக்கியமாக அந்த சூறாவளி காற்று, ஜில்லென்று காற்று அடிக்கவே கூடாது. இங்கே இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதே போல் மழைப்பொழிவு உங்கள் மாவட்டங்களுக்கும் பதிவாக போகுது. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக
எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இதே போல் ஒரு மழைப்பொழிவு உங்களுக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ நான் கடைசியில் இணைச்சிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். வீடியோ முழுமைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது இன்றைக்கான வானிலை. இன்று நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை அதிகமாக காணப்படலாம். குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பநிலை காணப்படலாம். அதே போல் மதுரை, தேனி, அதே போல் கோயமுத்தூர், ஈரோடு, சேலம் அதிகமான வெப்பநிலை உள் மாவட்டங்களில் பதிவாகலாம். எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான வெப்பநிலை, அதாவது 40 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வேறு வரப்போகுது. அது வேறு அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுக்க போகுது, அதிகமான ஹீட்டு, அதிகமான அனலையும் கொடுக்க போகுது. எனவே தயவு செய்து வரக்கூடிய வாரங்களில் கவனமாக இருங்க. மதியம் நேரம் கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழைப்பொழிவு. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. டெல்டாவில் கடலோர பகுதிகளுக்கு இப்போ கனமழை அதிகாலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், தினசரி அதிகாலையில் தெற்கு டெல்டாவில் மழை பெய்யும். அதே போல் இந்த கடலோரத்தில் மழை பெய்யும் சொன்னோம். நம்ம அறிவித்தபடி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் வேதாரண்யம், கோடியக்கரை மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால், அதே போல் சீர்காழி மற்றும் இந்த டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியில் கனமழை தீவிரமாக காணப்படும். அந்த மழைப்பொழிவு மதியம் நேரமாக மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டியில் மழை தொடங்கும். பிறகு கும்பகோணம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி, புதுக்கோட்டையில் மழை தொடங்க வாய்ப்பு. அதே போல் பெரம்பலூர், நேற்று அரியலூரில் கனமழைங்க. இன்றைக்கும் அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மதியம் மழை பதிவாகும். அதே போல் கும்பகோணம், திட்டக்குடி, நெய்வேலி, அதே போல் இந்த தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, மணல்மேடு, அதே போல் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, நெய்வேலியில் இன்று மதியம் முதல் கனமழை தீவிரமாக காணப்படுங்க. நன்னிலம், திருவாரூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மதியம் முதல் கனமழை எதிர்பாருங்க. மதியம் முதல் திருவாரூர், தஞ்சாவூர், நீடாமங்கலத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமாக காணப்படும். ஸோ அதாவது தெளிவாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மழை தொடங்கலாம். டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வட உள் மாவட்டங்களில் சில இடங்கள் மட்டும் கனமழை காணப்படும். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சில இடங்களை மட்டும், அதாவது ஏதேனும் சில இடங்களை மட்டும் மழைமேகம் உருவாகி நேற்று போல் இன்றைக்கு மழை கொடுக்கலாம். பரவலாக மழை இருக்காது. வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம், ஆத்தூர், சின்ன சேலம் கண்டிப்பாக சில இடங்களில் மழை பதிவாகும். ஈரோடு, கோயமுத்தூர், நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக இன்றைக்கி நீலகிரி மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பொள்ளாச்சி, கரூர், தாராபுரம் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. பொள்ளாச்சி, வால்பாறையில் பரவலாக கனமழை இருக்குது. தேனி மாவட்டம், அதே போல் கொடைக்கானல், பழனி, வேடசந்தூர், திண்டுக்கல், மணப்பாறையில் சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகலாம். அதே போல் மதுரைக்கு தெற்கே பரவலாக இருக்கும் மழைப்பொழிவு. ராஜபாளையம், தேனி மாவட்டம், மதுரைக்கு தெற்கே, அதே போல் ராமநாதபுரம், பரமக்குடி, சாயல்குடி, தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், தென் கடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை இருக்குது. திருநெல்வேலி, கயத்தாறு, கோவில்பட்டியில் கண்டிப்பாக மழை இருக்குது. அதே போல் சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், கடையநல்லூர், தென்காசி, சிவகாசி, பழைய குற்றாலம், அதே போல் திருவனந்தபுரம், நாகர்கோவில், திசானுவிலை, நாங்குநேரி, திருவைகுண்டம், கங்கை கொண்டான், ஒட்டுமொத்த இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராஜபாளையம், கடையநல்லூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை வெளுத்துவாங்க காத்திருக்கு. எனவே இன்றைக்கி தென் மாவட்ட மக்கள் எல்லாரும் கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை வரலாம், வாய்ப்பு இருக்குது அதிகமாக. வரக்கூடிய மணி நேரங்களில் தொண்டி, காரைக்குடியில் முதல்ல மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது ஒரு 10 மணிக்கு மேலே. அதே போல் பரமக்குடி, ராமநாதபுரம், சாயல்குடி, பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில் கண்டிப்பாக மழை வரும். மதுரைக்கு தெற்கே அதிகமான மழையும், மதுரைக்கு வடக்கே சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். ஆனால் மதுரைக்கு தெற்கே தான் பரவலான ஒரு மழை அப்படிங்கிறது பதிவாகும். இந்த ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா அதிகமான ஒரு மழை பதிவாகும். தினசரி மழை கண்டிப்பாக காணப்படுங்க. இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு மழை பிரச்சனை இல்லை, தினசரி மழை இருக்குது. வட மாவட்டம் டெல்டாவில் இனிமேல் தினமும் மழை தான். அதேபோல் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. இன்றைக்கி பரவலான ஒரு மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நாளை அல்லது இந்த மே 1ஆம் தேதி எதிர்பாருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், பெரும்பாலும் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் பக்கம்
அதிகமான மழை வந்து வரப்போகுது. வடமேற்கு வெப்பக்காற்றால் மே முதல் வாரம் சிறப்பான மழை இருக்குது, எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். அனைவரும் இந்த ஒரு வீடியோ காட்சியை பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இதே போல் மழை தான் உங்களுக்கும் வரப்போகுது. இந்த மழை உருவாகக்கூடிய நேரம் அந்த காட்சியை பாருங்கள். மழை இந்த சிறிய மழை மேகம் எப்படி மிகப்பெரிய மேகமாக ஒரு நொடியில் மாறுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு வீடியோ போதும், கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும். எல்லாரும் இந்த ஒரு வீடியோ காட்சியை பாருங்கள், மறக்காமல் பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.